ராமநாதன் என்றொரு மனிதன். அவனது இதயத்தில் கொடுக்கலாம், ஆனால் வாங்க மாட்டேன் என்ற செருக்கு. ஊரில் அனைவரும் கூடி வாழ்ந்தாலும் அவன் மட்டும் தனிமையை தேர்ந்தெடுத்தான். எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லி வீட்டு வேலை முதல் வயல் வேலை வரை தனியே செய்தான். ஊரார் அவனை பிடித்தமான வீணன் என்று கிண்டலும் கவலையுமாக பார்த்தார்கள். ஒரு கோடைக்காலம். மழை இல்லை. ஏரி வறண்டது. ஊரின் ஒரே கிணறும் தண்ணீர் இல்லாமல் தவித்தது. ஊரார் அனைவரும் கூடி புது கிணறு தோண்டினர். சேர்ந்துழைப்பு, பகிர்ந்துண்ணல். ஆனால் ராமநாதன் மட்டும் வெறுப்புடன் சிரித்தான். நானே எனக்கு ஒரு கிணறு தோண்டுவேன் என்று கூறி மண்வெட்டியை தூக்கினான். சூரியன் கொளுத்தும் வெயிலில் இரவு பகலாக அவன் தோன்றினான். கைகளில் புண்கள், உதடுகளில் வெடிப்புகள். ஊரார் அவனிடம் தண்ணீர் கொடுக்க வந்தபோதும் தேவையில்லை என்று உதறினான். கிணறு ஆழமாகத் தோண்டிய போதும் தண்ணீர் தென்படவில்லை. ஒரு நாள் காலை ஊரார் அவனை கிணற்றடியில் கிடந்தபடி பார்த்தார்கள். உயிர் போயிருந்தது. அவன் கையில் சிக்கிய மண்வெட்டியின் முனை கிணற்றின் அடியில் ஈரம் இருந்தது. ஆனால் அவன் குடிக்க நேரமில்லை. ஒரு வயது முதியவள் சொன்னாள், இவன் தண்ணீரின்றி செத்தான் இல்ல, பிறரிடம் கேட்க மனமின்றி செத்தான். செருக்கு என்பது தண்ணீர் இல்லாமல் தவிப்பதில்லை, தண்ணீர் இருந்தும் கேட்க முடியாமல் தவிப்பது.